தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர், முக்கியமாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே கட்சிக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்கள் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. இது முழுமையாக ஒரே மாதிரி இல்லை என்றாலும் சில முக்கியமான காரணங்கள் தொடர்ந்து காணப்படுகிறது. 1. கொள்கை, ஐடியாலஜி, மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி. டிஎம்கே உருவான அடிப்படை டிராவிடியன் ஐடியாலஜி. சமூக நீதி, மதச்சார்பின்மை, சாதி, மத ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு. இதனால் சிறுபான்மையினர் பாதுகாப்பான அரசியலிடம் என்று டிஎம்கே பார்க்கிறார்கள். மாறாக பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி போன்ற கட்சிகள் மத அரசியல் சார்ந்ததாக பார்க்கப்படுவது ஒரு காரணம். 2. பாதுகாப்பு உணர்வு, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் CAA, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் NRC போன்ற சட்டங்களுக்கு எதிராக வலுவாக பேசியது. இதனால் எங்கள் உரிமையை காக்கும் கட்சி என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. 3வது வரலாற்று நம்பிக்கை, ஹிஸ்டாரிக்கல் ட்ரஸ்ட். கருணாநிதி காலத்திலிருந்தே முஸ்லிம், கிறிஸ்தவ தலைவர்களுக்கு முக்கிய பதவிகள், சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள், சமூக சமத்துவ அரசியல். இந்த உறவு இப்போது கே ஸ்டாலின் தலைமையிலும் தொடர்கிறது. 4வது கூட்டணி அரசியல், அலையன்ஸ். டிஎம்கே பொதுவாக சிறுபான்மை ஆதரவு கொண்ட கட்சிகளுடன் இணைகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் IUML, மனிதநேய மக்கள் கட்சி. இதனால் வாக்குகள் சிதறாமல் டிஎம்கே கூட்டணிக்கு சேருகிறது. 5வது நடைமுறை அரசியல், பிராக்டிக்கல் வோட்டிங். சிறுபான்மையினர் பலர் யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம், யார் பிஜேபிக்கு எதிராக வலுவானவர் என்று பார்த்து வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான முக்கிய சக்தி டிஎம்கே என்பதால் டெக்னிக்கல் வாட்டிங் நடக்கிறது. சுருக்கமாக, பாதுகாப்பு, கொள்கை, வரலாறு, நடைமுறை அரசியல். இந்த 4 காரணங்களின் கலவையால் தான் சிறுபான்மையினர் டிஎம்கேக்கு வாக்களிக்கும் போக்கு அதிகம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.